Hi friends, வணக்கம். Welcome to my channel தாருனின் சுவை அரும்பு. இந்த வீடியோல குழந்தைகளுக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிச்சடியை நீங்க மார்னிங் டைம்லயோ இல்ல நைட் டைம்லயோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சூப்பரா இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டாவே போதும். இப்போ நல்லா வறுபட்டுச்சுங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 போல் பீன்ஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நெய்லியே நல்லா வதக்கி விடலாம். இது நெய்லியே பாதியாக வேகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குனா பாதியாக வெந்து வந்துடும். அடுத்ததாக இது குக்கருக்கு தேவையான தண்ணி நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறேன். இந்த காய்கறிகள் நல்லா வேகிற வரைக்கும் தாங்க நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா மசிச்சு விட்டால் தான் குழந்தைங்க தொண்டையில் காய்கறிகள் சிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா பீன்ஸ் நம்ம எவ்வளோ தான் மேஷ் பண்ணாலும் திப்பியாக இருக்கும். அதனால் பொடியாக கட் பண்ணி தண்ணி நல்லா சுண்ட வச்சு அதுக்கப்புறமா மேஷ் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா இதே டேஸ்ட்டு தாங்க வரும். இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காய்கறி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு மசிஞ்சாதான் குழந்தைங்க தொண்டையில் சிக்காமல் இருக்கும். அதனால் தண்ணியை நல்லா சுண்ட வச்சு அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம். 1 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரவா கிச்சடி குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துருக்கறனால குழந்தைங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இந்த கிச்சடியை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அழகாக நம்ம ஃபீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா கிச்சடியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவையில் அதிகமான அளவு ஃபைபர் இருக்குது. அதனால இது சீக்கிரமாக ஜீரணமாயிரும். குழந்தைங்களுக்கு நைட் வேலையும் கூட இது நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பேபி ஃபுட் சம்மந்தமான ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.